எக்ஸ்எஃப்எம். தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்க எஸ்டிஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி வந்திருக்கேன். ஸோ அதை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எஸ்டிஐடி கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் எங்கெங்க என்னென்ன ஸ்பெஷாலிட்டி என்னென்ன கேம்லாம் அவங்க டீச் பண்றாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா திருச்சி காஜமலை அண்ணா விளையாட்டு அரங்கம். திருச்சியில யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற எஸ்டிஐடி கிரவுண்ட பத்தின டீடைல்ஸ் அங்கே என்னென்ன கேம்ல டீச் பண்றாங்க அப்படின்றத இப்போ நான் வரிசையா சொல்றேன். ஸோ உங்க ஊர்ல இருக்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் யாராவது எஸ்டிஐடி கிரவுண்ட்ல போய் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த கேம்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை இதை தவிர நிறைய கேம்லாம் சொல்லித்தராங்க அப்படின்னு புதுசா இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திருச்சி காஜாமலை விளையாட்டு அரங்கத்துல இருக்க விளையாட்டு விடுதியில என்னென்ன சொல்லி தராங்கன்னு பாத்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால், ஹாக்கி, ஸ்விம்மிங், அப்புறம் கையுந்து பந்து, வாலிபால், பாக்ஸிங். இந்த கேம் எல்லாமே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு வழிகளிலுமே கற்றுத்தரதா அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் பாத்தீங்கன்னா நெல்லை பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டு அரங்கத்துல இருக்கிற எஸ்டிஐடி கிரவுண்ட் வந்து என்னென்ன கேம்லாம் டீச் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அங்கேயும் அத்லெட்டிக்ஸ், ஹாக்கி, வாலிபால், ஸ்விம்மிங், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், டென்னிஸ் இந்த கேம் எல்லாமே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு வழிக்குமே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. மதுரையில டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு அரங்கத்துல இருக்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்ல வந்து அங்க என்னென்ன கேம் சொல்லி தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால், பாஸ்கெட் பால்ல இருக்கு, அப்புறம் வாலிபால், ஹாக்கி, மேசை பந்து, டேபிள் டென்னிஸ் இந்த கேம் எல்லாமே தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு வகையிலுமே சொல்லி தந்துருக்காங்க. நீங்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போனீங்க அப்படின்னா நீங்க நார்மலா லேர்ன் பண்றதை விட எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து கோச்சஸ் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். மதுரையில் இருக்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல இந்த கேம்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை இட்ஸ் வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சென்னையில தான் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் வந்து இப்போ உருவாகிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நடந்த நம்ம சிஎம் டிராஃபி ஈவெண்ட்ல கூட சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஓவரால் சாம்பியன்ஷிப்ல இருக்கு நான் பார்த்தேன். ஓகே, இப்போ சென்னையில் இருக்க எஸ்டிஐடி அதாவது அசோக் நகர் புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விடுதிகள் நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். அங்க வந்து கிரிக்கெட் போட்டி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி தந்துருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரியில வந்து விளையாட்டு வளாகம் விளையாட்டு விடுதியில வந்து அத்லெட்டிக்ஸ், வாலிபால், டேக்வாண்டோ சொல்லி தந்துருக்காங்க. ஃபுட்பால் இது எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்க எஸ்டிஐடி கிளப்ல வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷே டீச் பண்ணி சொல்லி தரதாக சொல்லிட்டு இருக்காங்க. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன விளையாட்டு பள்ளி விளையாட்டு விடுதியில வந்து சேம் அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால், பாஸ்கெட் பால் இந்த கேம்ல சொல்லிட்டு இருக்காங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல. நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் சேலம் மெயின் ரோட்டில் உள்ள செல்வம் மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு விடுதிகள் வால்சண்டை, வில்வித்தை இது ரெண்டுமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லி தந்துருக்காங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே இப்பயும் கம்பல்சரி ரெகுலரா போயிட்டு இருக்கு அப்படின்றத என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எனக்கு கிடைச்ச எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த கேம்லாம் டீச் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க இருக்கிறவங்களாம் நீங்க அங்கே போய் செக் பண்ணிக்கங்க. நீங்க உங்களுக்கு நீட் இருக்கு அப்படின்னா நீங்க அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து இன்னும் நிறைய சக்சஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் சொல்றேன். ஸோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அங்க இருக்க எஸ்டிஐடி டீமுக்கு நீங்களே டேரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் என்ன பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர். ஆமா, கோயம்புத்தூருங்க. கோயம்புத்தூர் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரு விளையாட்டு அரங்கம். கோயம்புத்தூர்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் யாருமே நேரு விளையாட்டு அரங்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நேரு விளையாட்டு அரங்கம் இந்த நேரு ஸ்டேடியம் தான் நமக்கு மேக்சிமம் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து இங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய தடவை போயிருந்துருக்கோம். அங்க இருக்க ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்ல என்னென்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்கெட் பால், அத்லெட்டிக்ஸ், வாலிபால், ஜிம்னாஸ்டிக் இதெல்லாமே தமிழ் இங்கிலீஷ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி அன்னை சத்யா விளையாட்டு அரங்கம் விளையாட்டு விடுதியில் வந்து பாஸ்கெட் பால், வாலிபால், வெயிட் லிஃப்டிங் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் லிஃப்டிங்லாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். இது வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜுமே சொல்லி தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா கடலூர்ல அண்ணா விளையாட்டு அரங்கம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல வந்து தடகளம், இறகுப்பந்து, டேக்வாண்டோ இதெல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லி தந்துருக்காங்க. தென் அரியலூர் மாவட்டம் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளைகோல் பந்து, கைப்பந்து, பளுதூக்குதல் இதெல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லி தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் தூத்துக்குடி அப்படியே சவுத்து கீழே வந்தீங்கன்னா தூத்துக்குடி தருவை மைதானத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் அத்லெட்டிக்ஸ், பாஸ்கெட் பால், ஸ்குவாஷ் கேம் யாருக்காவது தெரியும் அப்படின்னா கமெண்ட்ல ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. அப்புறம் ஃபுட்பால் இதெல்லாமே தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லி தந்துருக்காங்க. நெக்ஸ்ட் சிவகங்கை மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் வந்து சேம் அத்லெட்டிக்ஸ், ஃபுட்பால் இது ரெண்டுமே வந்து தமிழ் இங்கிலீஷ்ல சொல்லி தந்துருக்காங்க. தேனி டிஸ்ட்ரிக்ட் விளையாட்டு அலுவலகத்தில் வந்து பாஸ்கெட் பால் தமிழ் மற்றும் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ் சொல்லி தந்துருக்காங்க.
ராமநாதபுரம் மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் வாலிபால் பந்து, கிரிக்கெட், ஐவைப்பை கிரிக்கெட் இது ரெண்டு சொல்லி தந்துருக்காங்க. உதகமண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாவட்ட விளையாட்டு அலுவலகத்தில் வந்து ஃபுட்பால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டி ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஊட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஃபுட்பால் மேக்ஸிமம் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. அவங்க வந்து அங்கே வந்து ஃபுட்பால், அத்லெட்டிக்ஸ் இது ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கபடி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் கபடி, வாலிபால், ஸ்விம்மிங் இது ரெண்டுமே தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. சென்னை நேரு அரங்கம் விளையாட்டு விடுதல் வந்து வால் சண்டை, குத்துச்சண்டை, ஜூடோ இது ரெண்டுமே சொல்லி தந்துருக்காங்க. லாஸ்ட் ஒன்னா தருமபுரி மாவட்ட விளையாட்டு அலுவலகம் வந்து இறகு பந்து, செட்டில்காக், கபடி, வாலிபால் இதெல்லாமே தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சோல்ஜர்ஸ், நான் இப்போ சொன்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் என்னென்ன கேம்லாம் டீச் பண்ணுறாங்க அப்படின்றது நான் வரிசையாக சொல்லியிருக்கேன். உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல ஏதாவது கேம் விடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் கிடையாது, ரெகுலரா உங்களோட ஃபிட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் உங்களோட சக்ஸஸ்க்கு வந்து ஒரு ட்ரெயின் ஸ்டோரியா இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம்.